ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சிம்பிளான சென்னை சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பிரியாணி இலை, 4 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 2 அன்னாச்சி முக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கோங்க. டார்க் கலரில் இருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நேச்சுரல் கலர் கிடைக்கும். மிளகாய் தூள் சேர்க்கும்போது கேஸ் கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாயும் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்தோட குவான்டிட்டி சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 கப் அளவு தயிர் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் வடிக்கும் போது தனியாக நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டதும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் வடிச்சிடலாம். நான் வந்து 1 கிலோ அளவு ரைஸை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம அரிசி பாதி அளவுக்கு வெந்தால் போதும். நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் வடிச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் பாதி வெந்ததும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். சாதம் சேர்க்கும்போது சாதமும் சூடாக இருக்கணும், தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அரிசி ஈவனாக குக் ஆகும். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விடலாம், இல்லைனா அரிசிலாம் உடஞ்சிரும். அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தண்ணி சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வடித்த கஞ்சி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இதை கரண்டி வச்சு லைட்டாக அடியில் மட்டும் எடுத்து விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். என்கிட்ட கரெக்டான சைஸ் மூடி இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட் வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டான சைஸில் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி நல்லா தம் ஆயிருக்கு. இப்போ கரண்டி வச்சு இதை மெதுவாக நமக்கு அடியிலேருந்து கிளறி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைனா ரைஸ்லாம் உடஞ்சிரும். 1 கேஜி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக குக் பண்ண முடியும். டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.